வணக்கம் நண்பர்களே. நம்ம தோட்டத்திற்கு அழகு சேர்க்கிற பூக்கள் செடியை போலவே இந்த சக்குலண்ட் செடிகளும் நம்ம தோட்டத்துக்கு அழகையும் கொடுக்குது. அதே நேரத்தில் வீட்டு தோட்டத்துக்கு ஒரு ரிச்னஸையும் இது கொடுக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் சக்குலண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் வெரைட்டி பேர் எச்சவேரியா அல்லது கோஸ்ட் பிளான்ட் அல்லது மதர் ஆஃப் பேர்ல் பிளான்ட்ஸ்னு இதை கூப்பிடுறாங்க. இதை வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இவ்வளோ பெரிய பிளான்ட்டை எந்த மனுஷரோட உதவியுமே இல்லாமல் சின்னதாக ஒரு பாட்டில் வச்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு அகலமாக படர்ந்து விரிந்திருக்கு. இத்தனைக்கும் 6 மாதம் ஒரு மனுஷர் கூட அந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இது இப்படி படர்ந்து வளர்ந்துருக்கு. இத்தனைக்கும் இந்த செடியை ஒரு பெரிய தொட்டியில் வைக்கல, உடஞ்சி போன ஒரு அலுமினிய பாத்திரத்தில் தான் இதை நட்டு வச்சு வளர்த்துருக்காங்க. இயற்கையில் கிடைச்சிற மழையும் வெயிலையும் வச்சுமே இது வளர்ந்துருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு தண்டுங்களையும் பாருங்கள் எவ்வளவு திக்காக வளர்ந்துருக்கு. ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே எவ்வளவு பெருசாக வளர முடியும்னா இதை நம்ம அழகாக வீட்டு தோட்டங்களில் வச்சு பராமரிக்கும் போதே எவ்வளவு அழகாக அது வளரும். மெயின்டெனன்ஸ் இது ரொம்ப ரொம்ப சுலபமானது. இதுக்கு ஏன் இப்படி மதர் ஆஃப் பேர்ல் பிளான்ட்ஸ்ன்னு வந்ததுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு மேலே ஒரு வெள்ளை வேக்சி கோட்டிங் இருக்கும். அதை பார்க்கும்போது பேர்லுக்கு மேலே இருக்கிற அந்த ஷெல்லோட கலரில் இருப்பதுனால இதுக்கு இந்த பெயர் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேக்சி கோட்டிங் என்ன பண்ணணும்னா வெயிலில் இருந்து அந்த எனர்ஜியை இது டோட்டலாக அப்சார்ப் பண்ணாது. அதனால தான் இலைகள் பச்சையாக இருக்க முடியாது இந்த பிளான்ட்டில். இந்த இலைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு தடிப்பமாக இருக்கும். தண்ணியும் நம்ம ரெகுலராக ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு தடவை ஊற்றினோம்னாலே போதும். அதனால் இதுக்கு தண்ணி வேணுன்றது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நல்ல வெல் ட்ரெயின் சாயில் இருக்கணும். மணலோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது தண்ணி தேங்காமல் இருந்தால் செடிகள் அழுகாமல் நல்லபடியாக வளரும். நல்ல முற்றின இலைகளோட அந்த எட்ஜஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்கள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இலைகளை நம்ம மண்ணில் வைத்து மேலே லேசாக மண்ணை போட்டு வச்சோம்னா புது தளிர்கள் வந்து புது புது பூக்களும் வரும். அப்படி தான் ஒரு இலையை இப்படி நட்டி வச்சு பார்த்திங்கன்னா புதுசாக பூக்கள் முளைச்சிருக்கு. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா நிதானமாக இது வளரும். அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இலைகளுக்கு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். பூக்கள் முளைக்கும் போது இப்போ அதை எடுத்து பார்த்திங்கன்னா இடையில் வேர்கள் நன்றாக வந்திருக்கும். இப்போ இதை நம்ம புது தொட்டி எடுத்து அதில் நட்டி வைத்து வளர்க்கலாம். அடுத்ததான் இந்த பூக்களோட ஒரு ஸ்டெம் எடுத்து உடைச்சி இப்படி நட்டி வைக்கும்போது சைடில் புது புது ஸ்டெம்ஸ் முளைக்கும். அப்போது இதை நல்லா வேர் விட்டுருச்சுன்ட்டு அர்த்தம். ஆனால் இந்த செடியை நட்டி வைத்து அடுத்த செடி வளர்கிறதுக்கு உடனே நடக்காது. இதற்கு நம்ம நீடிய பொறுமை நமக்கு தேவைப்படுது. அதனால் எப்பொழுதுமே கார்டனிங் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும். வெயிலில் இந்த செடியை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இலைகளில் பிங்க்லேருந்து இந்த மாதிரி கரும் பிங்க்குக்கு மாறக்கூடிய நிலைமைகளும் உண்டு. அதற்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் கிடைக்கிது, எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது, அதை பொறுத்து தான் இந்த கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து. இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ரிச் லுக்கையும் இது கொடுக்குது. அவ்வளவு அழகாகவும் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த செடி கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை விட்டு விடாமல் வீட்டில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.